மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு மண்ணை கவுவாங்க. திரையில வேஷம் போட்டு இதுவும் பழகிடுச்சு. தரையிலையும் நீ வேஷம் போட்டுட்டு இருக்க. ஜனநாயகத்தை காப்பதற்கான வேலை அல்ல. ஜனநாயகத்தின் குரல் அந்த ஆள்பவர்களின் காதில் கேட்டுவிடக்கூடாது. குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருப்பேன், நான் கரெக்டா இருப்பேன், நான் எனக்கு குழந்தைய கட்டுப்படுத்துவேன், மக்கள் தொகையை நீ எனக்கு குறைச்சிக்கிட்டே போவ. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எல்லா தேர்தல்களையும் இந்த விமர்சனம் கண்டிப்பா வந்துடும். கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த முறை தாவேக்காவை வீழ்த்தணும், அவங்கள பார்த்து பயந்து போய் திமுக கள்ள ஓட்டு போட்டாதான் ஆதவர்ஜுனா தேர்தல் முடிஞ்ச கையோடய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க சார். வால்பாறையில அந்த இவிஎம் மிஷின் இருக்கக்கூடிய ரூமுக்கு ஒழுங்கா சீல் வைக்கல, குறிப்பா திருச்சி கிழக்குல 1 மணி வரைக்கும் சேஃப்டி ரூமுக்கு எடுத்துட்டு போகல, இப்படி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதாவது ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில வாயில வந்ததெல்லாம் பொய். அதாவது எதெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் திமுக தலையில் கேட்டு. அவர் என்ன சொன்னாரு, இங்க சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் போயிட்டு லேண்ட் ரோவர் கார்ல மேல டாப் ஓபன் பண்ணிட்டு டாடா காமிச்சிட்டு வராது. அதுவே முதல்ல எலெக்ஷன் விதிகள் அமலில் இருக்கும்போது நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது, நான் அப்படிலாம் செஞ்சுட்டு வந்தாப்புல அது அதாவது அந்த அலுவலகத்துக்குள்ளே வச்சு நீங்க அப்படி செய்யக்கூடாது, அதுவே சட்ட விரோதமானது, அதுக்கே கேஸ் போடலாம். ஆனா இனிமேல் பாருங்க, தொடர்ந்து அண்ணன் பிரச்சாரம் அனலா வருவாரு. ஆமா, அனலா வருவாரு, பயங்கரமா பத்தி எரிய போது தமிழக தேர்தல் கழகம்னு சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்கள் தான் வந்தாரே தவிர 7-8 இடங்கள் கேன்சல். கடலூருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, 3 மணி நேரத்துக்கு மேல கொடுத்துட்டாங்க, கடலூருக்கு போகல, கடைசி வரைக்கும் போகல. இன்னும் வேடிக்கை என்ன தெரியுமா, கடலூருக்கு விஜய் வர்றாருன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இவருக்கு யாருக்கு உதயநிதிக்கு கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் உடனே அவர் வேற இடத்துக்கு போயிட்டார், லால்குடி போயிட்டார். அதே நாள் அந்த டைமிங் எனக்கு கிடைக்கல, அந்த அனுமதி கிடைக்கல, அவங்க முன்னாடி அனுமதி வாங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா உனக்குன்னு டைம் ஒதுக்கி கொடுத்தாச்சு, அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, 8 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க விஜய்க்காகவே, போகல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி எந்த வேலையுமே செய்யற கிடையாது. உன் வீட்டுல எது பிரச்சனைனாலும், உன் வீட்டுல தண்ணி வரலையா அதுக்கு திமுக தான் காரணம், உன் வீட்டுக்கு காலையில பால்காரன் பால் போடலையா அதுக்கு திமுக காரணம் தான். இது என்னன்னா எல்லா விஷயத்துக்கும் திமுகவை சாட்டுவது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதை மக்கள் நல்லா கவனிச்சுட்டே இருக்காங்க. எதை எடுத்தாலும் திமுக தானே, ஒரு சலிப்பு வந்துரும். ஆமா, எல்லாத்துக்குமே எதுக்கு எடுத்தாலும் திமுக. நாளைக்கு நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இவனுங்க மண்ணை கவ போறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு மண்ணை கவுவாங்க. இதுக்கும் திமுக தில்லுமுள்ளு பண்ணிடுச்சு, திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்வதற்கு கூச்சம் இல்லாதவங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்குது. திமுக ஒரு கட்சி இல்லைங்க, அது தமிழ்நாட்டின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியா இருக்குது. நீங்க எஸ்ஐஆருங்கிறதுலே இவ்வளவு பெரிய நெருக்கடி நடந்துச்சு, அதையும் மீறி அவர்கள் களத்துல வேலை செஞ்சாங்க. 2 கோடி வாக்காளர்களை குடும்பங்களை போய் பார்த்தாங்க, அவர்களுக்கு உதவுனாங்க. அதிமுக காரர்களுக்கு கூட எஸ்ஐஆரில் பெயர் வரணுங்கிறதுக்காக வேலை செய்ததான் திமுகவினுடைய பிஎல்ஏக்களினுடைய பணியை தவிர இவங்கள மாதிரி கிடையாது. அப்போ களத்துல அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு, இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல கடுமையான மோதல் இருக்குது கடைசி 5 நாள்ல. ஆமா, இது பிரச்சாரம் ஒரு பக்கம் தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாம வேலை அவ்வளவு செய்ய வேண்டியிருக்குது. இதுக்கு மத்தியில இருக்கிற எம்பிக்களை எல்லாம் நீங்க அங்க அனுப்பி களத்துல நிக்க வேண்டியவங்க, அவங்க இந்த கட்சிக்காக வேலை செய்ய வேண்டியவங்களும் அங்க கடைசி நேரத்துல அங்க போராடிட்டு இருந்தாங்க. முதல்வர் இதையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தாரு, அதுல வெற்றியும் பெற்றாங்க. சோ இந்த கோபத்தை எல்லாம் பாஜக தன் மனசுல வச்சிட்டு இருக்குது. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் பேக். நீங்க 13 வருடத்தில் ஒரு அரசவையில், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களால் பின்வாங்கிய ஒரே விஷயம், மோடி அரசு பின்வாங்கியது இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பின்வாங்கல் நமக்கு நடந்திருக்குன்னா, எப்படியாவது ஒரு தில்லுமுல்லை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் செஞ்சிடணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்குது பாஜக. இதுக்கு மத்தியில இந்த
பாஜகவின் கைக்கூலி என்ன சொல்றான், திமுக தப்பு பண்ணிடுச்சு அப்படிங்கிறான். சரிங்களா? இது எல்லாம் திட்டமிட்ட சதி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க டிஜிபி மாத்தல, அது மாத்தல, இது மாத்தல, நீ இவன் கத்துவான். காத்துன அடுத்த நிமிஷமே தேர்தல் கமிஷன் அதை மாத்தினுச்சு. சரிங்களா? அப்ப இதே மாதிரி இங்க தில்லுமுல்லு நடந்துச்சுன்னு இவன் கத்துவான். அந்த தில்லுமுல்ல எல்லாம் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இல்ல அது அதிமுகவும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கல்ல, அவங்க குற்றச்சாட்டை ஏத்து மாத்துனாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. அதாவது இது நீங்க ரெண்டு பக்கமா இருக்குது. அதிமுக என்ன சொல்லுகிறதோ அதையே தான் இவங்களும் சொல்றாங்க. யாரு? தாவேகாவும் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன டேட்டா இருக்கு சொல்லு. உன்ட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? நான் உன்ட்ட டேட்டா சொல்றேன், சொல்லட்டுமா? எத்தனை லட்சம் பெண்கள் பீகார், ஒரிசா, குஜராத்தில் காணாமல் போயிருக்காங்க. பாலியல் ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லை, அது 80,000க்கும் மேற்பட்ட என்ன சொல்றதுன்னா பதிவுகள் இருக்குது. ஒரு வருடத்தில் 80,000க்கும் மேலான கேஸுகள் பதிவானது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல தான். பீகார்ல இவர்கள் எல்லாம் எங்கே பாஜக ஆளுகிறதோ அந்த இரட்டை இன்ஜின் சர்க்கார்ல தான் நடந்திருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. 20,000க்கும் குறைவான வழக்குகள் தான். அப்படி இருக்கும்போது எந்த தரவுமே இல்லாமல் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது மிகச்சிறந்த இடத்தில் தமிழ்நாடு இருக்குது. நார்த் ஈஸ்ட்ல இருந்து இங்க பெண்கள் வராங்க, அவருக்கு விருப்பமான ஆடைகளை அணிஞ்சிட்டு போறாங்க. எங்க ஊரை விட சுதந்திரமாக இங்கேதான் எங்களால் இருக்க முடிகிறதுன்னு பல இடங்கள்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. நீ என்ன சொல்ற? பாதுகாப்பு இல்லை. அப்ப பாஜக என்ன சொல்லுகிறதோ, அதிமுக என்ன சொல்லுகிறதோ அதையே தான் நீ பேசுற. கொஞ்சம் வெளியில அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் முலாம் பூசிக்கிடுற, வேஷம் கட்டிக்கிடுற. உனக்கு திரையில வேஷம் போட்டு இதுவும் இங்கேயும் பழகிடுச்சு, தரையிலையும் நீ வேஷம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறத நினைக்கிறேன். சார், பெண்கள் அப்படின்னு பேசினதுனால கேட்கிறேன், பெண்களோட வாக்குகளுமே இந்த தடவை வந்து அதிகமாக இருக்கு. இது யாருக்கு சாதகமா இருக்கும்? கண்டிப்பாக பெண்கள் வாக்குகள் அதிகமாக வேண்டும். அது அதிகமாக இருக்கிறது. அது திமுகவுக்கு தான் நல்லது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1,31,00,000 பெண்கள் நேரடியாக 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல விழுந்து பெனிஃபிஷரிஸ். ஒண்ணு. இன்னொன்னு, அது 3 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அதை நினைவுபடுத்துறதுக்கு கரெக்டா 8,000 ரூபாய் கூப்பன் வந்துடும். நான் வீட்டுல எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறேன்னு விளம்பரம் போயிட்டு. திமுக ஜெயிச்சா தானே சார் வரும்? இல்ல, அதுதான் மறுபடியும் சொல்றேன். நம்பகத்தன்மை வேணுங்களா சார்? வேணுங்களாங்க. நீங்க இதை நான் உத்தரவாதம் நான் சொல்றேன், இதை செய்வேங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? 15 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல நாங்க வந்து கருப்பு பணத்தை மீட்டு வந்து கொண்டாந்து போடுவோம்னு சொன்னாங்க. யாரு? என்டிஏ தான் சொன்னிச்சு. போட்டுருச்சா? இல்ல. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா? இல்ல சார். ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அதெல்லாம் தேர்தலுக்கு சொல்ற ஒரு சும்மாங்க, ஒரு ஜூமலாங்க அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு. எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்புள்ள மனிதன், தேர்தல் வியூகங்கள்ல மிக பிரமாதமாக இருக்கக்கூடியவர். அப்ப இப்படி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கூட்டம். பிரேமலதாவுக்கு 2 முறை நான் வந்து சீட்டு தரேன், ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி ஏமாத்தினாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்குள்ள வந்த அடுத்த நிமிடமே ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டாரு. இன்னும் சொல்றதா இருந்தா ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிஞ்சு சீட், அதாவது எத்தனை எம்எல்ஏ சீட்னு உறுதியாகிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு ராஜ்யசபாவை கொடுத்து சுதீஷ் அதுல பதவி பிரமாணமே எடுத்துட்டாரு. அப்ப எந்த அளவிற்கு ஸ்டாலின் நம்பகத்தன்மையாக இருக்கிறார். இப்ப பெண்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இல்ல, ஆனா பெண்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கறது வந்து, விஜய் அண்ணா வந்து இந்த தடவை முதலமைச்சர் ஆகலன்னா நானும் செத்து போயிட்டு என் வீட்டுல இருக்கவங்களையும் கொண்டுருவேன் அப்படி எல்லாம் பேசுறாங்க. அந்த அளவு ஆதரவு பெண்கள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் இது வந்து ஒரு சேடிஸ்ட் மனோநிலை. ஊர்ல 10 ஒரு கொலகாரனோ ஒரு சேடிஸ்டோ எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கழித்து கட்டப்பட்ட இந்த சமூகத்தில் பதர்கள் மாதிரி. நீங்க ஒரு குளத்துக்குள்ள ஒரு 1000 மீன் இருக்கும், சத்தமே கேட்காது. 4 தவளை இருக்கும், சத்தம் ஓவரா கேட்கும். இப்ப குளம் ஃபுல்லா தவளை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. வலையை வீசினா எத்தனை ஆயிரக்கணக்கான மீன்கள் உள்ள இருக்குது, அது சத்தம் இல்லை. 4 தவளை இருக்குது, அந்த தவளை சத்தம் போட்டுட்டு இருக்குது. அந்த 4 தவளையில தான் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் இருக்குது. என்னுடைய அந்த 5,000 ரூபாய் கொடுத்ததா நீங்க சொல்லியிருந்தீங்க சார், அது ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அது வந்து இந்த தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிதி மாதிரி, அதை வந்து மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மாற்றத்தை தேடி வந்துருவாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தலுக்காகத்தான் கொடுக்கப்பட்டுச்சு, அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது கண்ணுள்ள அறிவுள்ள எல்லோருக்குமே தெரியும். எப்படி 41 பேர் செத்ததுக்கு விஜய் தான் அடிப்படை காரணமோ, அதே மாதிரி 5,000 ரூபாங்கிறது
தேர்தல் காரணங்களுக்காகத்தான் திமுகவால் கொடுக்கப்பட்டது. இது அடிப்படை அறிவு உள்ள எல்லோருக்குமே தெரியும். உனக்கு இந்த 5000 ரூபாய் கோடைகால விடுமுறை தொகை இது இந்த காரணம்னு திமுக சொல்றது பொய். அப்படி இல்லைங்க, அது வந்து திமுக இந்த தேர்தலை கணக்கில் வைத்துத்தான் கொடுத்ததுன்னு நீ சொல்றன்னா, விஜய் தான் காரணம்ங்கிறது மக்களுக்கு தெரியாதா? 41 பேர் செத்ததுக்கு ரொம்ப சிம்பிள் தானே, ஈஸியா டேலி பண்ணிட முடியும்ல. ஆனா அவர் வந்து ஓட்டுக்காக காசு கொடுக்கலையே. சொல்றது கேளுங்க, விஜய்னு ஒருத்தர் வராம அந்த இது நடந்திருக்க முடியாது. அதே மாதிரி தேர்தல்னு ஒண்ணு வராம இவங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? விஜய்னு ஒருத்தர் கரூருக்கு வராம ஸ்டாம்ப் ஐட்டம் நடந்திருக்க முடியாது. தேர்தல்னு ஒண்ணு 2026 ஏப்ரல் மாதம் வராம 2 மாசத்துக்கு முன்னாடி பணம் கிடைச்சிருக்க முடியாது. இது சிம்பிளான புரிதல். இதுக்கு வந்து பெரிய அறிவு தேவை கிடையாது. ஆனா ஓட்டு கட்சிகளை பொறுத்தவரையிலும் நான் இன்னொன்னையும் சொல்றேன், டைரக்ட் மணி அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து எத்தனை திட்டங்களை வகுத்து கல்வியை கொண்டு வந்து கொடுத்து கல்வியை படிச்சுட்டு போய் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிச்சு சம்பாரிச்சு வீட்டுக்கு காசா கன்வெர்ட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை சாதாரண மக்களின் கையில் வந்து சேர்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சிம்பிளா சொல்றேன். 1983 வாக்கில் ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் அவர் வந்து சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாங்க ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்துல ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா 1 ரூபா 1.25 ரூபா தான் இங்க கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேருகிறது. நீங்க இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய ட்ரம்ல இருந்து தண்ணியை திறந்து விடுவாங்க, அப்புறம் சின்ன கப்பு இப்படி சொட்டு சொட்டாகி கடைசியில ஒரு சொட்டு தண்ணி தான் கீழே வந்து சேரும். அவங்க திறந்து விட்டது நிறைய தெரியும். அப்ப அதே மாதிரி ஒரு பணத்தை அல்லது ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அது 10 ரூபாயா இருக்குன்னா கீழே வந்து சேர்றது 1 ரூபாயா இருக்குது. இப்போ ரொம்ப குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ 1000 ரூபாய் திட்டத்தை எடுத்துக்கங்க. நேரடி மணி, டைரக்ட் மணியை பொறுத்தவரையிலும் இங்க நீங்க 1000 ரூபாய்க்கு 12 மாதத்துக்கு 1 கோடி பேருக்கு 12,000 கோடின்னு ஒதுக்கிட்டீங்கன்னா அந்த 12,000 கோடியில இருந்து 1 ரூபாய் கூட நீங்க கமிஷன் அடிக்கணும். ரோடு போட்டா கமிஷன் அடிக்கலாம், சாக்கடை துருவார்னா அடிக்கலாம், தண்ணி பைப்பு போட்டா அடிக்கலாம், பாலம் கட்டினீங்கன்னா அடிக்கலாம், எது வேணாலும் அடிக்கலாம். ஆனா டைரக்ட் மணில அடிக்க முடியாது. அப்ப இந்த 8000 ரூபாய் கூப்பன்ல அடிக்கலாமா சார்? அடிக்க முடியாது. எப்படி அடிக்க முடியும்? 8000 ரூபாய் கூப்பன்ல 8000 ரூபாய்க்கு நீங்க ஒரு கம்பெனிக்காரன்ட்ட போய் பொருள் வாங்க போறீங்க. முன்னாடியாவது ஒரு குறிப்பிட்ட லேப்டாப் கொடுத்தா, இப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்துல லேப்டாப் கொடுத்தா அந்த குறிப்பிட்ட டெண்டர்ல நீங்க அடிக்க முடியும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு டிவியில நீங்க வந்து டெண்டர்ல அடிக்க முடியும். நீங்க அந்த கூப்பனா கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிராண்டா வேணாலும் வாங்கலாம். எல்லா பிராண்ட் டைம் போய் நீங்க கமிஷன் கேட்பீங்களா? முடியாது. சரிங்களா? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட 10 பிராண்டுன்னு சொல்லி பவுண்டரி வச்சிருந்தால் வேணா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலுமே அது சொற்ப அளவு. நீங்க ஒரு தரமற்ற பொருளை தயாரிச்சு அதை வந்து இப்போ உதாரணத்துக்கு 10,000 ரூபா ஒரு டிவிக்கான இது டெண்டரு, ஆனா செஞ்சது 2,000 ரூபா டிவின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா 8,000 ரூபாய் கம்பெனிக்காரன் அடிக்க முடியும். அதுல கிடைக்கக்கூடிய கமிஷனா இவங்க ஒரு 2,000 ரூபாயாவது அடிக்க முடியும். கரெக்டா? ஆனா அதே மாதிரி ஜெயலலிதா கொடுத்த, கலைஞர் கொடுத்த டிவி கூட ஓடுச்சு, ஜெயலலிதா கொடுத்த ஃபேன் ஓடல. சோ அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த காயில் எந்த லட்சணத்துல இருந்தது நமக்கு தெரியும். ஆனா அப்படி அடிக்க முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, நல்ல தரமான கம்பெனி ரெஃப்ரிஜிரேட்டர், அந்த கம்பெனிட்ட நீங்க எவ்வளவுதான் கமிஷன் வாங்க முடியும்? இப்பவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஷாம்பு பாக்கெட்லாம் பெரிய லாபம் கிடையாது. பெட்டி கடையில போய் கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கமிஷன் கொடுக்க மாட்டான். 1 பைசா 2 பைசா மேல கொடுக்க மாட்டான் லாபம். ஏன்னா இந்த ஷாம்பு வச்சிருந்தாதான் கடை ஓடும். அப்படிதான் அவன் மார்க்கெட்டை உருவாக்கி வச்சிருக்கான். ஒரு நாளைக்கு 10 ஷாம்பு விற்க, 100 ஷாம்பு கூட நீ வித்துக்கோ, அதனால கிடைக்கக்கூடியது 10 ரூபா தான். இதுதான் பெட்டி கடையோட பிரச்சனை. இதே மாதிரி சில பிராண்டுகள்கிட்ட போய் நீங்க காசை கேட்க முடியாது. இப்படிலாம் இருக்குது. அப்ப அதனால இதுல பெருசா அடிக்க முடியாது. இப்போ கூப்பன்லயே அடிக்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்களுக்கு கொடுக்கப்படுகிற டைரக்ட் பெனிஃபிட்ல எந்த பெரிய லாபமும் கம்பெனிக்கு கிடையாது. ஓகே. அப்போ ஏடிஎம்கேல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் மூலமா அடிக்கலாம்னு சொல்றீங்க நீங்க? ஃப்ரிட்ஜ் அடிக்கலாம். ஃப்ரிட்ஜ் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு டெண்டர் கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கலாம். ஓகே. நீங்க நான் கலைஞர் டிவியில கூட அடிச்சிருக்க முடியும். ஆனா கலைஞர் தரமான டிவியை கொடுத்தாரு, ஜெயலலிதா தரமற்றதை கொடுத்தாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம். இன்னைக்கும் கலைஞர் டிவி ஓடிக்கிட்டு இருக்கிற வீடு இருக்குங்க, எப்ப கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்த ஜெயலலிதா கொடுத்த மிக்சி இன்னைக்கு ஓடுற வீடு ஒரு வீடா காட்ட முடியுமா? முடியாது. அப்போ கொடுக்கறதுங்கிறதுல கூட ஒரு அக்கறை
திமுகவுக்கு உண்டு, அடிக்கிறதுல மட்டுமே அக்கறை தான் அதிமுகவுக்கு உண்டு. இதுதான் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. நான் அதனால சொல்றேன், இந்த பணம்ங்கிறது நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதுல பெனிஃபிஷியரிஸ் இன்னும் எக்ஸாக்டா சொல்றேன், 880 ரூபாய் ஒரு பெண்ணும் இந்த இலவச பஸ்ஸினால அனுபவிச்சிருக்காங்க ஒரு மாசத்துக்கு. நீங்க வந்து இன்னொன்னு பல பேர் கேட்டாங்க, என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தானே சலுகை கொடுத்தீங்க, இந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க. இப்போ இந்த விஷயத்துல, அதாவது இந்த பஸ் விவகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும், ஐடி கம்பெனில வேலை செய்யற பெண்கள்ல இருந்து, மீன் விற்கிற அம்மால இருந்து, பூக்கடைக்கார அம்மால இருந்து எல்லாருமே, நீங்க வந்து காசிமேடுக்கு வாங்கிட்டு வந்து 10 இடத்துக்கு அந்த அம்மா போனுச்சுன்னா 10 இடத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டிக்கெட்டு? 100 ரூபாய்க்கு மேல. 10 நாளைக்கே 1000 ரூபாய். நான் சொல்றது 3000 ரூபாய் அந்த அம்மா அதாவது ஒரு நாள் நான் சேமிக்கும். அப்போ நான் ஆவரேஜா தான் 880 ரூபாய் சொன்னேனே தவிர, ஒட்டுமொத்தமா வந்து குறிப்பிட்ட சில நபர்கள் அடையிற பெனிஃபிட்டுங்கிறது 3000 ரூபாய் கூட இருக்கும். அப்போ ஏன்னா அதை சார்ந்து ஒரு பாத்திரம் விற்கிறாங்க, சின்ன சின்ன கோவலை, இந்த மாதிரி வேலைகள், எத்தனையோ வேலைகள் இருக்குது. அவர்கள் எல்லோருக்கும், சிறு வியாபாரிகளா இருக்கிற பெண்களுக்கு அவ்வளவு லாபத்தை இந்த பயணம் இலவச பேருந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அதனால அத்தனை பெண்களும் திமுக பக்கம் தான் இருக்கிறார்கள் என்னுடைய கருத்து. டீலிமிட்டேஷன் பத்தியுமே நம்ம இதுக்குள்ள நடுவுல பேசியிருந்தோம் சார். இப்போ புதுசா சிறப்பு கூட்டத்தொடர் அப்படிங்கறத நாளைக்கு ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த கூட்டத்தொடர்ல வந்து அந்த டீலிமிட்டேஷன் தடை செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு மசோதா எடுத்துட்டு வரப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அச்சம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? அதாவது பாஜகவை பொறுத்தவரையிலும் இதை கடைசி வரலும் முயற்சி பண்ணும். இப்போ முயற்சி பண்றாங்களா, இது முடிஞ்சாலும் கூட ஒருவேளை இதுலயும் இவர்கள் தோற்று போவாங்க, கண்டிப்பா தோற்று போவாங்க. இது வந்து சாதாரணமா திமுக விட போறதில்லை. இதை எப்படியாவது கிள்ளி எறி, ஒன்று லீகல் ஃபைட்டு, இன்னொன்று பொலிட்டிக்கல் ஃபைட்டு, அதாவது இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வச்சு சண்டை. இது ரெண்டையும் பண்ணி கண்டிப்பா திமுக இதை விட போறதில்லை. இப்போ இதையும் விட்டா இப்போ இந்த சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா சென்சஸ் எடுக்கிறாங்களோ எடுத்துட்டு 29க்குள்ள சென்சஸை முடிக்கணும்னு சொல்லி அதை முடிச்சு அந்த இதை வச்சுக்கிட்டு 26ல டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நார்ம்ஸை மாத்தாம அதுல நாங்க செய்ய போறோம். இப்போ நடத்தினதுங்கிறது இந்த பெண்கள் மசோதாவோடு சேர்த்து டீலிமிட்டேஷன் பண்ணாதான் பெண்கள் மசோதா பண்ண முடியும்னு சொல்லி ஒரு உருட்டி இருக்கிற 2011 சென்சஸை வச்சுக்கிட்டே செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா 50% எல்லா மாநிலங்களுக்குமே உயர்த்தப்படும் சொல்லிருக்காங்களே. 50% இது எல்லாமே போங்காட்டங்க. என்னன்னா, முதல்ல 850 சீட்டு அப்படிங்கிறது எதை அடிப்படையில கொண்டு வந்தீங்க? எந்த அடிப்படையில் 850 சீட்டு ஏன் உயர்த்த வேண்டும்? அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் ரீசன் சொல்லுங்க. 543 சீட் இருக்குங்க. 543 சீட்ல அப்படியே உயர்த்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீகாருக்கு மக்கள் தொகை அடிப்படையில 10 சீட் உயர்ந்துடும். மத்திய பிரதேசத்துக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு 15, 18 கூட உயர்ந்துடும். ராஜஸ்தானுக்கு 8 சீட்டு 7 சீட்டு உயர்ந்துடும். தமிழ்நாட்டுக்கு 10 சீட்டு குறைஞ்சிரும். இது வந்து 2011 தான். இருக்கிற 543 சீட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சது தெரிஞ்சிடும். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, பெர்சன்டேஜ்ல அதிகமா தெரியுது, ஆனா வாக்கு கம்மியா தெரியுது, வாக்கு கம்மியா விழுந்துருக்கு. இப்ப பெர்சன்டேஜை மட்டுமே வச்சுட்டு உங்களை ஏமாத்த முடியுமா? பாருங்க, நிறைய ஓட்டு போட்டாங்க, நிறைய எங்க ஓட்டுருக்காங்க, நம்பர் எங்க இருக்குது, பிரிச்சு பார்த்தா தெரியும். அதே மாதிரி இருக்கிற நம்பரை வச்சுக்கிட்டே பிரிச்சு கொடுத்தா உங்களுக்கு குறைஞ்சிரும். இது தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 10 ஏத்திட்டு அவங்களுக்கு 30 ஏத்திடுது. சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொன்று 50-50 ஏத்துறது. அதுல கூட என்ன போங்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் சமமா 50 தானங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அவசியம் வந்திருக்குது? 50 ஏத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? கட்டிடத்துல அதிகமான இருக்கைகளோட கட்டியிருக்காங்கல்ல, நிறைய சீட்டு கட்டிட்டா அதனால நிறைய அத பிளான் பண்ணி தானே சார் அவங்க கட்டி ஓபனுமே பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பிளான், என்ன அடிப்படை? கட்டடத்துல இத்தனை சீட்டு உட்கார்றதுக்கு இடம் கட்டினீ, எதுக்காக கட்டின? ஒண்ணு, அதுக்கு ஏதாவது சயின்டிபிக் ப்ரூவ் இருக்குதா? ஏதாவது காரணம் இருக்குதா? கிடையாது. இன்னொன்னு, ஒரு வேளை 50னே வச்சுக்கிடுவோம், 50 ஏத்திட்டீங்க, அடுத்த முறை ஏத்துறதுக்கு இந்த முறை 50 ஏத்திட்டோம், 50%. அடுத்த முறை ஏத்துறதுக்கு அப்ப அவங்கள் விருப்பப்பட்ட
அவங்க வச்சிருக்கிற கமிட்டி இருக்கு இல்லையா, அதாவது டீலிமிட்டேஷன் கமிட்டி, அது எதை பரிந்துரைக்கிறதோ அதை செய்வாங்க. முதல்ல ஏத்தும் போது ஒரு விகிதத்தையும் ரெண்டாவது ஏத்தும் போது தங்களுக்கு விருப்பப்பட்ட விகிதத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை எதன் அடிப்படையில செய்வாங்க? சிம்பிள் மெஜாரிட்டி அடிப்படையில. சிம்பிள் மெஜாரிட்டின்னு என்ன அர்த்தம்? 2/3 மெஜாரிட்டி கிடையாது. இருக்கிற கூட்டத்துல 3/2 பங்கு வாக்கு பெறணும் அப்படி கிடையாது. யார் அதிகமா ஒரு வாக்கு பெறுறாங்களோ அவங்க, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாஜக கூட்டணி வெற்றி பெற்றும். சரிங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதே அடிப்படையில இந்த டீலிமிட்டேஷன் மாற்றி அமைக்கப்படும். அதுக்கான சரக்குகள் எல்லாம் இந்த சட்டத்துல அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு 50 அதாவது 50% வச்சுக்கிடும். 50% நான் பிரிக்கிறேன். இப்ப ஏற்கனவே 39 கான்சிக்வன்சிஸ் இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ள. இது ஒரு டிசைன்ல ஒரு மேப் இருக்கு. இந்த மேப்புக்குள்ள நீங்க இந்தந்த மாவட்டத்துல இந்தந்த இதுல இருப்பீங்க. சரிங்களா? இந்த தொகுதிக்குள்ள இருப்பீங்க. அடுத்த தடவை நான் பிரிப்பேன். எப்படி பிரிப்பேன்? அதுக்கு பேர் வந்து ஜெரிமோண்டரிங்னு சொல்றாங்க. ஜெரிமோண்டரிங்னா ஒரு குறிப்பிட்ட அவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட கான்சிக்வன்சிஸ்குள்ள இருந்தா அவர்களை 3ஆ பிரிக்கிற மாதிரி அந்த இடத்த அவங்க வந்து பிரிச்சிட முடியும். இப்படி பிரிச்சுட்டா ஒரு 30% வாக்குகள் குறிப்பிட்ட கட்சிக்கு போய் ஒரு கான்சிக்வன்சிஸ்ல அந்த கட்சி ஜெயிக்குது. அந்த இடத்துல 3ஆ பிரிச்சா 10% அவங்க வெவ்வேறு இதுக்கு போயிடுவாங்க. அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்களால் எந்த தீர்மானம் பண்ண முடியாத இடத்துக்கு போயிடும். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? சிம்பிளா சொல்றேன். அஸ்ஸாம்ல இதே மாதிரி டீலிமிட்டேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம்ல வந்து 34% இஸ்லாமியர்கள், அதாவது காஷ்மீருக்கு பிறகு அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி 34% அஸ்ஸாம்ல தான். ஆனா அஸ்ஸாம்ல அவர்களுக்கு தேவையான மாதிரி பிரிச்சு இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியை இப்படி பிரிச்சு இப்படி அவர்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்காத அளவுக்கு பண்ணி 34% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குறைஞ்சபட்சம் 20% அதுல தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல. 10% தாக்கத்தை கூட அவர்கள் ஏற்படுத்தல. ஓட்டுகளை பிரிச்சு போட்டு. ஆமா, அவர்களால் எந்த ஒரு கான்சிக்வன்ஸ்லயும் வெற்றியை உறுதி பண்ண முடியாது. அவர்களால் எந்த ஒரு கேண்டிடேட்டையும் அவர்கள் தீர்மானிக்க முடியாது அப்படின்னு ஆக்கி விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் இதுக்கு பதிலா ஜெரிமாண்டரிங். இப்போ அதை செய்யறதுக்கு நீங்க அதுக்கு தான் வரல. 2011 ஒத்துக்கிட மாட்டேங்கிறீங்க, அடுத்த சென்சஸை ஒத்துக்கிட மாட்டேங்க. சரி, ஓகே, உங்களுக்கு 50-50 எல்லாருக்கும் ஏத்திடுவோம். ஏத்திட்டு நாங்க ஜெரிமாண்டரிங் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ உங்க கான்ஸ்டிடியூஷன் நீங்க எந்த தொகுதி? நான் வந்து நாகர்கோயில் வருவேன். நாகர்கோயில்ல வருவீங்க. இப்ப நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதியை, உங்க தொகுதியை நான் 2ஆ பிரிக்கிறேன், தொகுதியை பிரிக்கிறேன். நீங்க நாளையில இருந்து வேற ஒரு பேர் வச்சு அந்த தொகுதியில நீங்க ஓட்டு போடணும். எந்த அடிப்படையில் செஞ்சாங்க? யார்கிட்ட கேட்டு செஞ்சாங்க? அங்க ஒரு 4 அவங்க நியமிச்சு, அதாவது பாஜக நியமித்த நீதிபதிகள் இருப்பாங்க, அறிவாளிகள் இருப்பாங்க. இந்த நாகர்கோயிலை சேர்ந்த அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த யார் இருப்பா? இதே மாதிரி தானே அஸ்ஸாம், இதே மாதிரி தானே மேகாலயா, இதே மாதிரி தானே தெலுங்கானா, இதே மாதிரி தானே குஜராத். இவர்களுடைய ரெப்ரசன்டேட் பிரதிநிதி அவங்க இருப்பாங்களா? கிடையாது. உங்க வீட்டை கூறு போட்டு உங்க ஏரியாவை கிழிக்கிறதுக்கு நான் அங்க இருந்து திட்டம் போடுவேன்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க ஏத்துக்கலாம்? சரிங்களா? அப்போ இந்த மறுவரையறை அப்படிங்கிறது தேவையில்லையா? சரியான மக்கள் தொகை கூட்டிட்டு போகும்போது இத்தனை லட்சம் மக்களுக்கு தான் ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறது சட்டமா இருக்கு. அப்போ அந்த எண்ணிக்கை அதிகமாக அது மாற்றணும். அதுல என்ன மாற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகள் இதே மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்குதுங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல எல்லாம் வந்து 2 சபைகள் இருக்கும். ஒரு அவை வந்து அந்த நம்பர் அடிப்படையில் இருக்கக்கூடிய இது, இன்னொன்னு அந்த ரீஜியன் அடிப்படையில் ஒரு ரெப்ரசன்டேட். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு ஒரு ஒரு மீடியமான மாநிலம். ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சிறுசும் கிடையாது. கேரளா கொஞ்சம் சிறுசு, மேகாலயா சிக்கிம் மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப சிறுசு. இப்போ இவர்களெல்லாம் பிரதிநிதிகளை அனுப்பி தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நிறுவ முடியாது. அவர்களுக்கான திட்டங்களை, அவர்களுடைய விருப்பத்தையே நிலைநாட்ட முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேகாலயா சின்னதா இருந்தாலும் ஒரு பிரதிநிதி தான், தமிழ்நாடு பெருசா இருந்தாலும் ஒரு பிரதிநிதி தான், பீகார் அதை விட
பெருசா இருந்தாலும் அல்லது உத்தரப்பிரதேசம் அதை விட பெருசா இருந்தாலும் ஒரு பிரதிநிதி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவரவர் தேவைகளை கேட்டு பெற முடியும். எண்ணிக்கை என்பது இங்க முக்கியம் அல்ல. ஒண்ணு. இன்னொன்னு 70 நாள் தாங்க சட்டசபை நடக்குது. 543 பேர் கூட 70 நாளைக்குள்ள பேசி முடிக்க முடியாது நாடாளுமன்றத்துல. பல நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் மாதிரியான இந்த வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது, பேசுறதுக்கு அனுமதியே கிடையாது. திமுகவாவது 40 எம்பிக்களை வச்சு என்ன பண்ணீங்கன்னு இந்த சங்கிகள் கேட்கறாங்களே, அவங்க டீலிமிட்டேஷனை தடுத்தது மட்டும் இல்ல, தொடர்ந்து பேசுவார்கள், தனிநபர் பில் கொண்டு வருவாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பல நேரங்களில் நமது எம்பிக்கள் பேசுவாங்க. ஆனா பல மாநிலங்களில் எம்பிக்கள் சுயேட்சைகள்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. இருக்கிற 543லயே இங்க 850 பேர்லாம் போயிட்டா அது ஜனநாயகத்தை காப்பதற்கான வேலை அல்ல. ஜனநாயகத்தின் குரல் அந்த ஆள்பவர்களின் காதில் கேட்டுவிடக்கூடாது. நீங்க பேருக்கு போய் உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? இங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு ரெப்ரசன்டேட். இங்க 1 லட்சம் பேர் இருக்கிறாரு, ஒரு ரெப்ரசன்டேட். இப்ப 10 லட்சம் பேருக்கு 10 ரெப்ரசன்டேட்லாம் போடணும்னு கேட்குறீங்க. ஏற்கனவே 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் எக்ஸ்ட்ரா போனோம்னா ஏற்கனவே 100 பேருக்கு அங்க இடம் இல்லையே, பேசுவதற்கு அனுமதி இல்லையே. இந்த 100 பேரும் போய், புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ரெப்ரசன்டேஷன்ங்கிறத நாம இப்படி மொத்தமா எண்ணிக்கையை மட்டும் வைத்து பார்க்க கூடாது. என்கிட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, என்னுடைய கான்சிக்வன்சி இவ்வளவு பெருசு, என்னுடைய தேவைகள் இவ்வளவு பெருசு, இதை அந்த ஒரு ஆள் எவ்வளவு நேர்த்தியா கொண்டு போய் சேர்க்கறான், அதுல எவ்வளவு லாபம் கொண்டு வர்றாங்கிறத முக்கியமே தவிர எண்ணிக்கை அடிப்படையில மட்டுமே பார்க்கறதா இருந்தா மீண்டும் நான் பழைய கதைக்கே வரேன். சரியாக குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணி அதையெல்லாம் நிறை செலுத்தி அதை கட்டுப்படுத்திய மாநிலமான தமிழ்நாடு, கேரளா மாதிரியான தென் மாநிலங்களை வஞ்சித்து விட்டு எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் வாழ்ந்த வட மாநில மக்களை அவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அதிகமாக கொடுப்பது என்பது அடிப்படையிலேயே தவறு. இதுதான் பொதுவான மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதுன்னா இதுதான். ஆனா அது போக இத்தனை பிரச்சனை இருக்குது. ஜெரிமாண்டரிங் இருக்குது, அது போக எண்ணிக்கைங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. எண்ணிக்கையை மட்டுமே வைத்து தீர்மானிக்க முடியாது. ஆனா நம்ம சட்டமே அதை தானே சார் சொல்லுது. 15 லட்சத்துக்கு ஒரு பிரதிநிதி தானே சட்டமா இருக்கு. அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்றதுல என்ன தவறு இருக்கு? சட்டம் அதை தான் சொல்லுது. மறுபடியும் சொல்றேன், சட்டம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், 71ல ஏன் அதை நிறுத்தி வச்சாங்க? 76ஓட நிறுத்தி வச்சிட்டாங்கல்ல. 76ல 71 சென்சஸ் எடுத்து 76ஓட 71 கணக்குப்படி இனிமேல் மாற்ற மாட்டோம் ஏன் சொன்னாங்க? குடும்ப கட்டுப்பாடு அப்பதான் எடுத்துட்டு வராங்க. நடைமுறையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது சரியா இருக்காது எல்லா மாநிலத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வராங்க. குடும்ப கட்டுப்பாடு இங்க அப்ளை ஆகுது. அது முன்னாடியே அப்ளை ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆகுதுன்னா தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையுது. அதன் காரணமாக தமிழ்நாடு சில இடங்களை இழந்தது. 39 இல்ல, அதுக்கு முன்னாடி அதிகம். அப்ப அந்த எண்ணிக்கையிலிருந்து இழந்ததுனால தமிழ்நாடு மட்டும் இல்ல தென் மாநிலங்கள் அதிகமா இழந்துச்சு. இதுக்கு மேலே இழந்துகிட்டே போக முடியாது. நீ பாட்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டே இருப்பேன், நான் கரெக்டா இருப்பேன், நான் எனக்கு குழந்தைய கட்டுப்படுத்துவேன் மக்கள் தொகையை, நீ எனக்கு குறைச்சிக்கிட்டே போவ, அதனால நிறுத்தி வைப்போம். எவ்வளவு நாள்? ஒரு 25 வருஷம். சரி, 25 வருஷத்துல பீகார் தெரிஞ்சிருச்சா? 25 வருஷத்துல மற்ற மாநிலங்கள் மத்திய பிரதேசம் தெரிஞ்சிருச்சா? திருந்தல. சரி, மறுபடியும் அடுத்த டேம் வருது. யார் இருக்கிறா? அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தான் இருக்குது. 2001ல இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறோம். தள்ளி வச்சுட்டாங்களா? இப்பமா தெரிஞ்சிட்டாங்களா? இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப எல்லாம் நீங்க இப்ப மறுபடியும் கேக்குறீங்கல்ல, அங்க அதிகமான மக்கள் தொகை, அதிகமான ஏன் பெத்துட்ட, ஏன் அதிகமா இருக்கிற? உனக்கு இன்னொன்னு அதிகமான மக்கள் தொகை இருக்குல்ல, நம்ம இன்னொரு விதமா வருவோம். அதிகமான டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன் யாரு பண்றா? தமிழ்நாடு மட்டும் இல்ல, தெலுங்கானா, தென் மாநிலங்கள் எல்லாரும் சேர்த்து சொல்றோம். வெறும் தமிழ்நாடுன்னு பேசக்கூடாது. கேரளா பண்ணுது, கர்நாடகாலாம் நாமாவது 29 பைசாங்கிறோம், அவங்க 13 பைசா தான் ரிட்டர்ன். அவங்களுக்கு இவ்வளவு கொடுமையாக அவ்வளவு கம்மியாக வாங்கிடுறாங்க. இங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட 4 குழந்தைகள் பெற்றுக்கிட்டாரு. அவர் கஷ்டமும் போட்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு சம்பாத்தியமும் இல்லை. இங்க 2 குழந்தைகள் தான் பெற்றுருக்காங்க. இவங்க 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள போடு. அவர் நிறைய குழந்தை வச்சிருக்காரு, அதனால நிறைய ரெப்ரசன்டேஷன், நிறைய பணம் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க.
இப்போ சம்பாதிக்கிறவன் யாரு? 1 லட்ச ரூபாய். இதை நீங்க ஏத்துக்கிடுவீங்களா ஒரு குடும்பத்துக்குள்ள? ம். நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேங்க, எனக்கு 2 குழந்தைங்க தான். அண்ணன் வந்து 10 குழந்தை வச்சிருக்கிறாரு. ம். அவர் அதனால அதிகமான காசையும் பங்கையும் எடுத்துக்கிடுறாரு. என்கிட்ட இருந்து அவர் சம்பாதிக்கிறது 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு. ம். என்கிட்ட இருந்து பெறுறது குடும்பத்தோட கணக்குன்னு சொல்லி பெற்றுக்கிட்டு அதிகமா வாங்கிக்கிறாரு. அது போக தீர்மானிக்கிற இடத்துல ம். இதை எப்படி பங்கு போடணும்னு தீர்மானிக்கிறதுலயும் 10 பேர் எங்க கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாரு. குடுக்கறது நீங்க 2 கூட பேர் தான் பிரச்சனை இருக்கீங்க. இல்ல. ஆ? குடுக்கறது கூட பிரச்சனை இல்ல. எங்களை எப்படி நீங்க அதிகாரம் செலுத்தலாம்? அதிகாரமும் அவங்க கையில. ம். இந்த 2 லட்சத்துல பங்கு எனக்கு வரணுங்கிறத தீர்மானிக்கிறதே அவர்தான். ம். உங்களாலே முடியாது. ஏன்னா நீங்க 2 குழந்தை தான் பெத்திட்டீங்க. இது இப்போ ஒரு நீங்க சுத்தமா- மாங்குன்னு ஒரு அடிமையை போல சம்பாதிக்கிறீர்கள். ம். ரொம்ப கச்சிதமாக உங்க குழந்தைகளை குடும்பத்தை பேணிக் கொள்கிறீர்கள். எந்த பேணுதலும் இல்லாத அல்லது உற்பத்திக்கான எந்த நடவடிக்கையும் ஈடுபடாத உங்க அண்ணன் அல்லது வேற ஒருத்தர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் உங்களை அதிகாரம் செலுத்துறாருன்னா நீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை சிந்திச்சு பாருங்க. இதுக்கு மேல டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்ல இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏற்கனவே அவங்க வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வச்சு அங்க வாக்கு எண்ணிக்கையெல்லாம் எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ என்ன நம்பிக்கையில அவங்க மறுபடியும் அதை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறதுதான். அது என்னன்னா கஜினி முகமது மாதிரி. கஜினி முகமது வந்து இந்தியாவை படையெடுத்து அவர் வந்து வீழ்த்தணும்னு நினைச்சாரு. 26 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றாருன்னு சொல்லுவாங்க. ம். அதே மாதிரி அவர் எத்தனை முறையும் அத்தனை முறையும் கொள்ளையடிச்சு தான் போனார். அவர் வெற்றி தான், அதில் தோல்வியெல்லாம் கிடையாது. பாஜக அதே மாதிரி பல வெற்றிகளை பல படையெடுப்புகளை சொந்த நாட்டு மக்கள் மீதே நடத்தியிருக்குது. அதுல குறிப்பா வந்து தென் மாநிலங்கள் மீது நடத்திய தாக்குதல் என்பது மிக அதிகம். ம். இப்ப மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை ஒரு படையெடுப்பை கஜினி முகமது மாதிரி எடுக்குது. இதுல சிறு பின்வாங்கல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதை பெரிய பின்வாங்கலாக மீண்டும் வர முடியாத அளவுக்கு அடிச்சு நிறுத்தணும்னா மக்கள் விழிப்போட இருக்கணும். இப்ப இந்த விஷயத்துல நம்ம இவ்வளவு டீட்டெயிலா சொன்னோம்ல, ம், ம். அதிகாரத்தையும் 10 பிள்ளை பெத்தது மட்டும் இல்லாம அதிக பணத்தை ஷேரையும் வாங்குறது மட்டும் இல்லாம இதையெல்லாம் தீர்மானிக்கிற அதிகாரமும் எனக்கு தான் இருக்குன்னு சொல்றதுல தான் அந்த இடத்துல அந்த குடும்பம் செய்யுது அப்படின்னு சொன்னா அவர்களை நாம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நாம தீர்மானிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாம பேசல, வடநாடு தென்னாடுங்கிற பெரிய பிரிவினையை நாம பேசல, வட இந்திய ஊடகங்களே பேசிட்டு இருக்குது. நீங்க யூடியூப்ல போங்க, தென் மாநிலங்கள் ஏன் உயர்ந்திருக்கிறது, தென் மாநிலங்களில் பெர் கேபிட்டா இன்கம் ஏன் அதிகமாக இருக்கிறது, இண்டஸ்ட்ரீஸ் ஏன் அதிகமாக இருக்கிறது, ஏன் பெண்கள் வேலை செய்கிறார்கள், இதெல்லாம் பத்தி வட இந்தியர்கள் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அதாவது நம்மை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கே தவிர அவர்கள் சட்டம் இயற்றி அவர்கள் சொல்லி திருந்திக் கொள்வதற்கு நமக்கு தேவையில்லைங்க என்னுடைய கருத்து. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.